ஏய், இதுக்கு தான் கத்துனியா? நான் என்னமோ எதுன்னு பயந்துட்டேன்டா. ஒன்று சொல்லிட்டா, சொல்லி தொலை. நம்ம ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம்டா. என்னடா சொல்கிற? நம்ம பிளான் பண்ண மாதிரி இந்த தாத்தாவை நாமளாவே சாவடிச்சிருந்தா கூட தானா செத்துட்டாருன்னு நினச்சிக்கிட்டு எரிச்சிருப்பானுங்க. இப்போ தானா செத்த மனுஷனை நாம தூக்கிட்டு வந்தாலும் நம்ம தான் பொண்ணுன்னு சொல்லிடுவானுங்கடா. டேய், உன்னை அப்போவே நல்லா யோசின்னு சொன்னேன்லடா. இப்போ வண்டியில் வரும்போது தானே நல்லா யோசித்தேன். டேய், கேட்டு யார் என்ன சொல்கிறாருன்ட்டு? கேட்டேன்டா. நீ பிஸ் அடிக்கல? சொன்னதை கேட்டு தானா போயிடுச்சுடா. இப்போ என்னடா பண்ணுறது? அதுவா காஞ்சிருண்டா. டேய் சி, அது இல்லடா. இப்போ தாத்தா பணத்தை என்ன பண்ணுறது? அவனை நல்லா மாட்டணும். நம்ம எல்லாருக்கும் ஜெயிலில் கஞ்சி தான். டே பயமுறுத்தாதீங்கடா. நம்ம வேணா தாத்தா பாட்டிங்க போச்சுட்டு போயிடலாம். ஒரு வாரம் கழிச்சு வந்து 21 எடுத்து போலாம்டா. டேய், பாடி அழுகிடும்டா. ஐயோ, லூஸு. என்னடா பண்றது? டேய் போலீஸ் ஜீப்டா. ஐயோ, போலீஸா? சென்டர் போலாம். ஸ்லோ பண்ணுறான்டா. மாட்டிக்கிட்டேன்டா டேய். நான் போய் வண்டி எடுக்கிறேண்ணா, கிளம்பிடலாம். அப்படியே பார்க்காம போ. ஏய் சார், என்னங்கடா வண்டியை நிப்பாட்டி என்ன பண்ணுறீங்க? சார் சென்னை போயிட்டுருக்கோம் சார். பிஸ் அடிக்கலான்னு எடுத்துணும். ஆமாம் சார். இன்னும் காலையில் சார். என்ன குடிச்சிருக்கீங்களா? நாங்கள் குடிக்கல சார். வண்டியில் பின்னாடி உட்காந்துருக்காருல, அவர் தான் ஃபுல்லாக குடிச்சிருக்காரு சார். பின்னாடியா? பக்கத்தில் பெரியவர் வச்சுக்கிட்டே குடிக்கிறானா? சார், அவன் குடிச்சிருக்கான்னு சொல்கிறது தாத்தா பக்கத்தில் இருக்கிறல சார். தாத்தாவை தான் சார். என்னது? எப்படியும் 90-95 வயசு இருக்கும், அவரை போய் குடிச்சிருக்காருன்ற? சார் 95 தாண்டி செஞ்சுரியே போட்டார் சார் அவர். அப்படியே மண்டையும் போட்டார் சார். என்னது, மண்டையை போட்டார்? இல்லை சார், போதை ஓவராய் மண்டியை தொங்க போட்டாருன்றதான் அப்படி சொல்கிறான் சார். இல்லை மச்சி. ஆமாம் மச்சி. சார், எங்கள் ஊரில் ஒரு 70 வயசு மிலிட்ரிக்கார் இருக்கா சார். அவங்க அப்பா வந்து மிலிட்ரி கேண்டில் சீப்பாக சரக்கு கிடைக்குதுன்றதுக்காக வீட்டில் நிறைய வாங்கி அடிக்க வச்சிருவாங்க சார். இதனால அப்பாவும் பையனும் காலையில் 8 மணிலேருந்து போட்டி போட்டு குடிக்கிறாங்க சார். ஒரு நாளைக்கு ஆளுக்கு 2 ஃபுல்லு குடிப்பாங்கன்னா பார்த்துக்கோங்க சார். தாத்தா போதைக்கு அடிமையாயிட்டார் சார். அதான் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முடிவு பண்ணி தாத்தா ஒரு மறுவாழ் மையத்தை கூட்டு போய் சேர்க்கலான்னு போயிட்டு இருக்கோம் சார். என்னையா சொல்ற? 100 வயசுல ஒரு நாளைக்கு 2 ஃபுல்லா? ஆமாம் சார். பாடி என்னத்துக்கு ஆகுறது? சரி மறுவாழ்வு மையெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நானே அட்வைஸ் பண்ணுறேன். சார் வேணாம் சார். ஊரில் இருக்க பெரியவங்களை பேசி பார்த்தாங்க சார். அவர் கேட்குற மாதிரி தெரியல சார். தம்பி, மற்றவனுக்கும் எனக்கும் வித்தியாசம் இருக்கு சார். அவருக்கு அவ்வளோவா காது கேட்காது சார். அவர் பதிலுக்கு பேசினாலும் சத்தம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அது உங்கள் காது கேட்காம போயிடும் சார். அவரு காது கிட்ட ஏன் வாய் வச்சு பேசுறேன், அவர் வாய்கிட்ட ஏன் காதை வச்சு கேட்குறேன். தட்ஸ் ஆல். ஏன் டெக்னிக் இப்ப பாருங்க. 100 வயசு, ஒரு நாளைக்கு 2 ஃபுல்லு குடிச்சு உன் முகத்தை பார்த்தியா? இப்பயே உனக்கு சாவுகளை வந்த மாதிரி இல்ல? உன் வயசுல பாதி தான். உன் பிள்ளையா நினைச்சு சொல்ற. உனக்கும் அவங்களுக்கு எதனா உறவு இருக்கா? நீ நல்லா இருக்கணும் தானே அவங்க ஆசைப்படுறாங்க. அந்த பசங்களுக்காக நீ குடிய விட்டான்னா சொல்லு தாத்தா. இந்த வயசுல இப்படி பண்றியே, உனக்கே நல்லா இருக்கா? சொல்லு தாத்தா. சொல்லு தாத்தா. போடா. யார பார்த்து இந்த கேள்வி? ஏய், நான் யார் தெரியுமா? இன்ஸ்பெக்டர் போலீஸ். வெளிய வா, வெளிய வாடா. சாவியா கையில தான? சாவியா கையில தான? சரி சார், கட்டாயமாக அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து டைரக்டா ஸ்டேஷன் தூக்கி வரீங்க. சரிங்க சார். கண்டிப்பாக சரிங்க சார். கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரோம் சார். கூட்டிகிட்டு வரோம் சார். ஆமாம். மச்சி, நல்ல வேலை பெரிய கண்டத்துலேருந்து தப்பிச்சுண்டா. ஏய், ஏன்டா? போடா. அந்த ஒத்த வார்த்தையை சொல்லனா அந்த ஆள் கிளம்பியிருக்கவே மாட்டான். சரிடா, இப்போ தாத்தாவோட பாடியை என்ன பண்ண போகிறோம் அதை யோசிங்க. டேய், தாத்தாவோட பாடியை வைக்க ஒரு ஐஸ் பொட்டி வேணும்டா. ஃப்ரீசர் பாக்ஸ் தானே. ஷூட்டிங்கு சப்ளை பண்ணுற ஆள் ஒருத்தனை தெரியும், அவனுக்கு வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐஸில் வைக்கிறது இருக்கட்டும், பாடி எங்கே கொண்டு வைக்கிறது? உங்கள் கல்யாண மண்டபத்தில் வச்சுக்கலாமா? டேய், கல்யாண மண்டபம்டா அது. ஓனர் என்ன நம்பி கொடுத்துட்டு ஃபாரின் போயிருக்காரு. மச்சி, குன்ஃபு கிளாஸ் நடத்த கூட பெர்மிஷன் கொடுத்துருக்காரா. அங்கே வேணாம் மச்சி, என்னோட ரிசார்ட்ல ஒரு ஹனிமூன் காட்டேஜ் இருக்குடா. இது வரைக்கும் அந்த ஹனிமூன் காட்டேஜை எவனுமே புக் பண்ணதில்லை. அங்கே கொண்டே வச்சிடலாம். என்னடா சொல்றது? ஃப்ரீசர் பாக்ஸ் எடுத்து போயிடலாம். பாருங்க சார், இந்த கட்டிலில் தான் சார் எங்கள் அப்பா படுத்துக்கிட்டு இருப்பார். நேற்று ராத்திரி 12 மணிக்கு வந்து பார்க்கும்போது கூட இருந்தார் சார். காலையில் வந்து பார்க்கும்போது காணும் சார். ஒருவேளை வாக்கிங் போயிருப்பாரோ?
சார் அவருக்கு 100 வயசு சார், எப்படி சார் வாக்கிங் போக முடியும்? வாக்கிங் போகாமல் எப்படி 100 வயசு வரைக்கும் இருக்க முடியும்? ஆ சார் அவர் 6 மாசமா ஆஸ்பத்திரியில் கிட்டத்தட்ட கோமாவில் கிடந்தார் சார். ம் 10 நாளைக்கு முன்னாடி டாக்டருங்க என்னை கூப்பிட்டு இனிமேல் இங்கே வச்சு வைத்தியம் பார்க்கறதுல அர்த்தம் இல்லை, நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுங்க. ம் நாங்கள் தூக்கிட்டு வந்து தான் சார் படுக்க வச்சோம். ஓ. அவர் எப்படி சார் வாக்கிங் போயிருப்பாரு? சரி, அவர் ஃபோட்டோ இருக்கா? இருக்கு சார். எடுங்க. இந்தாங்க சார். ஓகே, நாங்கள் தீவிரமாக தேடுறோம். ஏதாவது மெசேஜ் கிடைச்சா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம். சார் எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க சார். கண்டிப்பாக போகலாம். ஏய் மணி 11 ஆச்சுடா, செம்ம லேட்டு. காட்டேஜ்லாம் க்ளீன் பண்ணியாச்சா? பண்ணியாச்சு. செக் பண்ணியா? பண்ணிட்டேன் சார். அந்த மேனேஜர் அங்கே நிற்கிறான்டா. அடிக்கடி என்னோட உங்களை பார்த்தா அவன் சந்தேகப்படுவான். நான் முதல்ல போய் ஹனிமூன் காட்டேஜ் கீயை வாங்கிடுறேன். நீங்கள் பின்னாலேயே தெரியாமல் நைஸாக வந்துடுங்க. சரி சரி. சரி ஓகேடா. ஐயா டைம் என்னாச்சு? சார் மன்னிச்சிருங்க சார், நேற்று ராத்திரி தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை, நிறுத்து. இந்த தாத்தா பாட்டி கதையில என்கிட்ட சொல்லாத. முதல்ல காட்டேஜ்லாம் போய் க்ளீன் பண்ணிட்டு வா போ. சார் இந்த ஹனிமூன் காட்டேஜ் கீங்க சார். யோ முதல்ல போய் இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வாயா. முதல்ல ஹனிமூன் காட்டேஜ் போய் க்ளீன் பண்ணிடுறேன் சார், அப்புறம் மற்றதெல்லாம் க்ளீன் பண்ணுறேன் சார். நான் சொல்கிறேன்ல, போய் இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வா. என்ன சார் எப்போவுமே நான் வேணான்னு சொல்லிட்டு இருப்பேன், நீங்கள் தான் க்ளீன் பண்ணுவீங்க. இன்னைக்கு நான் வேணுங்கிறேன், நீங்கள் வேணாங்கிறீங்க. கொடுங்க சார். நான் சொல்கிறேன்ல, இதை முதல்ல க்ளீன் பண்ணிட்டு வாயா. ஏன் சார்? இப்போ தான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னால் அது புக்காச்சே. புக்காயிடுச்சா? உட்காஷாண்டா உட்காஷாண்டா. டேய் என்னடா அவன் புக் ஆயிடுச்சுன்றான்? புக் ஆகாதுன்னு சொன்னியடா. சொன்னேன். உள்ள இருக்கவங்க பணத்தை பார்த்துட்டாங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் வந்துருமேடா. டேய், தாத்தாவை நாம தான் கொலை பண்ணி பாடியை ஒழிச்சு வச்சிருக்கோன்னு போலீஸ் நம்மளை அரெஸ்ட் பண்ணுவாங்கடா. வேணாம் சொன்ன கேட்டீங்களாடா? உங்களோட சேர்த்து என்னைய கூட்டு வந்துட்டு மாட்டி விட்டீங்களாடா. கொலை கேஸில் புக் பண்ணாங்கன்னா ஐயோ தூக்கு தண்டனையும் ஆயில் தண்டனையும் கொடுப்பாங்க. யோசிக்க விடு என்ன உடாம யோசனையில தீய வைக்க நீ யோசனை இப்படி கூட்டு வந்து மாட்டி விட்ட. டேய் இருடா, அழாத. வந்தவன் யாருன்னு பார்ப்போம். ஒருவேளை அவன் பாடியை பார்க்கலாம். சுந்தரம் ஞானம் சேர்ந்திருந்தால் திருவோணம். கையில் கையும் வச்சு கண்ணில் கண்ணும் வச்சு நெஞ்சின் மந்திரம் கொண்டு சேரும் நேரம். சுந்தரன் நீயும் சுந்தர ஞானம் சேர்ந்திருந்தால் திருவோணம். யோ எதுக்கு கூட்டிட்டு வந்து இப்ப என்னத்த பண்ணிட்டு இருக்க? சும்மா ட்ரெஸ் மாத்தி போட்டு இப்படி கேவலமா ஆட சொல்ற? ஆடல் கலை உனக்கு கேவலமா? நீ யார் கூட ஆடிக்கிட்டு இருக்க தெரியுமா? கமலஹாசனோட ஆடிக்கிட்டு இருக்க. ஏன் சிரிக்கிறேன்? தோ பாரா, நீயும் உனக்கு கமல்ஹாசன் சொன்னா நீ கமல்ஹாசன் ஆயிடுவியா? ஸ்டாப் இட். ஒரு கதை சொல்றேன் கேளு. சின்ன வயசுல இருந்து கமல்னா எனக்கு உயிர். கமல் சார் படங்களை மட்டும் தான் பார்ப்பேன். அவர் பேசுறது புரியலன்னா கூட அவர் பேட்டியை மட்டும் தான் கேட்பேன். ஒரு காலகட்டத்தில் நானே கமலஹாசனா மாறிட்டேன். கல்லூரி படிப்பு முடிஞ்சது. வீட்டில் கொஞ்சம் காசை களமாண்டுக்கிட்டு நட்ட நடுராத்திரியில் நாட்டரசங்கோட்டையிலேருந்து பசை பிடிச்சி சினிமாவோட கோட்டையான கோடம்பாக்கத்தில் வந்து குதிச்சேன். ஏவிஎம் ஸ்டுடியோ முன்னால் போய் நின்னேன். அந்த உருண்டையே லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஹே கமல் அப்படி ஒரு குரல். அப்படி திரும்பி பார்த்தா இயக்குனருமையும் பாரதிராஜா. சார் நான் வணங்காமடி சார், கமல் இல்லை, நான் ஒரு கிராமத்து பையன் சார்னு சொன்னேன். ப்ரொஃபைலில் உன்னை பார்த்தா கமல் மாதிரியே இருக்காய. தேங்க்ஸ் சார்னு. மனுஷன் என்ன நினைச்சாரோ தெரியல, கார் எடுத்துட்டு போயிட்டார். டக்குன்னு பார்த்தா கார் ரிவர்ஸில் வந்துட்டு இருக்கு. ஓடி போய் என்ன சார்னு கேட்டேன். இல்லையா ஸ்ரீதேவியோட கால்ச்சி டென்ட் இருக்கு, என்னுடைய அடுத்த படத்தோட ஹீரோ நீதாயான்னார். ஷாக்கா இருக்கா? ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டு, சாங்கு, சிங்கிள் காஸ்டியூம்ல ஸ்ரீதேவி பட்டாம்பூச்சி மாதிரி அப்படி பறந்து வந்துகிட்டு இருக்காங்க. நான் சிங்கம் மாதிரி சிலுத்து முன்னால போயிட்டு இருக்கிறேன். இடது கையை பிடிச்சி முன்னால நிறுத்தி முகத்தோட முகம் மோதலாம்னு பார்த்தா பின்னால ஒருத்தன் காலர் பிடிச்சிட்டான். யாராவது நீ எமோஷனல் திரும்பி பார்த்தா பட்டு கிடப்பான் பல்லு கருவான் எங்க அப்பன். முகத்திலேயே 300 குத்த.
ஹையர் ஸ்டடீஸ் படிக்க வச்சு தேவையில்லாமல் இந்த போலீஸ் வேலையில் கொண்டு வந்து தள்ளி விட்டான். எனக்கு ஒன்றும் லாஸ் இல்லை. இந்த இந்திய திரையுலகம் இன்னொரு உலக நாயகனை இழந்துருச்சு. அப்படி சொல்லக்கூடாது, ஒரு பிரபஞ்ச நாயகனை இழந்துருச்சு, அவ்வளவுதான். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஸ்ரீதேவியோட டூயட் தான் பாட முடியல. ஒரு ஸ்ரீதேவி மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தலாம்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு எங்கள் அப்பா வெடியை வச்சு மூதேவி மாதிரி ஒரு பொம்பளையை முன்னால நிறுத்தி கற்றா தாலியை கொற்றா மேலத்தோடு கொட்டி விட்டான். போகிற போக்கில் 3 பிள்ளைகளை பெற்று விட்டேன். ஏதோ லீவுக்காக லண்டனுக்கு என் பொண்டாட்டி பிள்ளைகளை கூட்டிகிட்டு போயிருக்கா. அந்த இன்பிட்வீன் கேப்பில் என்ன என்டர்டைன்மெண்ட் பண்ணலான்னு யோசிச்சு பார்த்தேன். ரொம்ப வருஷமாக என் அடிமனசில் தூங்கிக்கிட்டு இருந்த கமலஹாசனை தட்டி கொடுத்து தடவி கொடுத்து தலாட்டு பாடி மேலே கொண்டு வந்து உன்னை ஸ்ரீதேவியை நினச்சி இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உன் கதையை கேட்டா கமல்ஹாசனே கண்ணீர் விட்டு கதறிடுவாரியா? விடியா, குடியா, நீ எவ்வளவு Dress வேணாலும் குடியா. உன் பொண்டாட்டி வர வரைக்கும் ஆடு ஆடுன்னு ஆடிடுறேன். அம்மா, என்னாச்சு? வாட் ஹேப்பன்? டெட் பாடி. இது மார்ச்சுவரியா? ஒரு மார்ச்சுவரியா ஹனிமூன் காட்டேன்னு சொல்லி உள்ளாடைக்கு விட்டுருக்கானுங்களா? விட மாட்டேன். இந்த ஹோட்டலோட ஓனர்ல இருந்து மேனேஜர் வரைக்கும் அரெஸ்ட் பண்ணி நெட்டி முடிச்சு ஜெயில தள்ளுறேன். எங்க அவனுங்க? ஏய், இங்கேயும் வந்துட்டீங்களா? நீங்க எங்க வந்து கேட்டாலும் உங்களுக்கு பரவல் கிடையாது. கிளம்புங்கடா. உள்ள போங்க சார். ஏய், நீ யார்கிட்ட பேசுற தெரியுமா? முடி வணங்கோ முடி. சார் அதான் சொல்கிறேன்ல, உள்ளே போங்க சார். ஏய், நான் மிரட்டுறியே? ஒப்பைங்களை கூட்டிட்டு வந்து கேட்டாலும் உங்களுக்கு பரவல் கிடையாது. கிளம்புங்கடா. யாருக்கு வேணும் அவன் பரோல்? இனிமேல் நாங்கள் கொடுத்தாதான் உனக்கே பரோல். யாரை பார்த்தா என்ன கட்டு? உள்ளே போ. யோ, என்னையா நீ ஒருத்தன் சொல்லிட்டு கூட 4 பேரை சேர்த்து கூட்டிட்டு வந்திருக்க? உன் வாய்க்குள்ள வைக்க போற போட்டு கொளுத்து. ஏடா, ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்டோட சுப்பீரியர் ஆபீசர் மேல கை வச்சிட்டீங்களே, விட மாட்டேன்டா. உங்களை நான் என்ன பண்ண போறேன்? புலிவால புடிச்சிட்டீங்கடா. தலைவா, ஒரு நிமிஷம். யோ, சூப்பர்யா. இந்த வீடியோல அப்படியே கமல் மாதிரியே இருக்கயா. டேய், மாய்முடு. டொரி பாஸ். என்ன வீடியோவை காமிச்சு பூச்சி காட்டுறீங்களா? ஹேய், என்னைய பத்தி உங்களுக்கு தெரியாது. என்னை காப்பாத்திக்கிற எது வேணாலும் செய்வேன். நல்லா கேட்டுங்க. இவனை நான் மர்டர் பண்ணிட்டு நீங்க 4 பேரும் சேர்ந்து ரேப் அண்ட் மர்டர் பண்ணீங்கன்னு உங்க மேல என்கவுண்டர் ஆர்டர் கொடுக்கறேன்டா. யோ, கமல். குறுக்க வரக்கூடாது. என்னடா பிப்ளி பசங்களா? ஒரு போலீஸ்கார சிக்கல்ல சிக்கிட்டான்னா அதுல இருந்து தன்னை மீட்டுக்காக என்ன வேணாலும் செய்வான். ஹோம் மினிஸ்டருக்கு போடவா, சிஎம்க்கு போடவா, பிஎம்க்கு போடவா, பிரசிடென்ட்டுக்கு போடட்டுமாடா? அங்கெல்லாம் வேணா, உங்க பொண்டாடிக்கு போடுங்க. நாங்கள் அவங்க கிட்டே பேசுவோம். அவ்வளவு பெரிய இடத்துக்கு போறீங்க. அவன் தான் சொல்கிறான்ல, போடு. உன் பொண்டாட்டி இந்த வீடியோ பார்க்கட்டும். தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வேதியிலே மான் போல. நான் என்னப்பா பண்ணணும்? சார், நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க. இன்னும் 6 நாளைக்கு தாத்தாவோட பாடி இங்கே தான் இருக்கும். அதை நீங்கள் தான் கெடாமல் பார்த்துக்கணும். மாஸ்டருக்கு 1 நாள் தான் பரோல் கேட்டோம். இப்போ 6 நாள் வேணும். 22ஆம் தேதி மாஸ்டர் கபாலி படம் பார்த்துட்டு ஈவினிங் 6 மணிக்கு ரிட்டர்ன் ஆகிடுவார். 6 நாளைக்கு அப்புறம் தாத்தாவோட பாடியை பாண்டூர் போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் தான் ஒப்படைக்கணும். ஓகே? ஃபோனை லவுட் ஸ்பீக்கரில் போட்டு ஜெயலலிதா பேசுங்க. கடலூர் பஸ் ஸ்டாண்டில் கமலா அரைஞ்சு வைக்கிற மாதிரி இருந்துக்கிட்டு நீ கமலஹாசனா? ஏன் உட்காந்தே பேசலாமே? நின்று பேசினா தான் ஒரு ஸ்மார்ட்னஸ் கிடைக்கும் தம்பி. ஓ, நான் டிஐஜி வணங்காமடி பேசுறேன். சொல்லுங்க ஐயா, நான் ஜெயில் சூப்பரண்ட் பேசுறேன். ஜெயில் எல்லாம் கரெக்டா இருக்கா? நல்லா இருக்கையா? எல்லாம் அண்டர் கண்ட்ரோல்ல இருக்கா? ஆமாங்க ஐயா. அப்புறம் அந்த கைதி பேர் செல்வா. நம்பரை நோட் பண்ணிக்க, 483. அவர் தாத்தா ஒருத்தர் கிராமத்தில் வாயப்பழந்துட்டு கிடக்கிறாரு. மூச்சு முடங்குறதுக்குள்ள பேரனை பார்த்துட்டு தான் சாவேன்னு முடிவோடு இருக்காராம். இப்போ செல்வா அந்த பரோல எடுக்கிறதுக்காக அங்கே ஒரு தம்பி வருவார். அங்கே போக போகிற தம்பியோட பேர் என்ன? ஐயா, எஜமாங்கியா.
நல்லா குறிச்சுங்க ஐயா. எஜமான ஒரு பையன் அங்க வருவான். அவனை கூட்டிட்டு போய் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி ப்ரொபேஷன் ஆஃபீஸர்ட்ட அழைச்சிட்டு போய் நான் அவனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி 6 நாள் பரவலுக்கு ஏற்பாடு பண்ணணும். ஓகே? சரிங்க ஐயா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், ஒரு 7 நாளைக்கு ஜெயிலு பக்கம் நான் எட்டியே பார்க்க மாட்டேன். ஏன் என்னாச்சுங்க ஐயா? என்னாச்சு? ஒரு டெரரிஸ்ட் கும்பல் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஊடுருச்சுன்னு சொல்லி உளவுத்துறை மினிஸ்டர் கிட்ட ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மினிஸ்டர் என்ன பர்சனலா கூப்பிட்டு அந்த பொறுப்பை தூக்கி என்கிட்ட கொடுத்துட்டாரு. ஸோ நான் அன்றையர் கலந்து போய் கிடக்குறேன். அன்றைக்கு அவர் ஆஃபீஸரா இருக்கேன். ஓகே? ஓகேங்க ஐயா. ஏ ராசா, காக்கி சட்டை கமல் மாதிரி என்ன ஒரு கெத்து. நீ கொஞ்சம் பொத்து. சார் எவ்வளோ பேசி கூப்பிட்டு வந்தீங்க? 10,000 ரூபாய் சார். ஒரு எமோஷனல் லேட்டாயிரம் அதிகம் பேசிட்டேன். 20,000 ரூபாய் கொடுத்து அனுப்பி விடுங்க. 20,000 ரூபாய் வாங்கிட்டு அமைதியாக போயிடணும். வெளியே போய் மூச்சு விட்ட அப்புறம் சார் என்கவுண்டரில் போட்டுருவாரு. சார் போட்டுட்டாலும் டீக்ரேட் பண்ணப்படாது. தம்பி, காசு என்கிட்ட 10,000 ரூபா தான் இருக்கு. நானே ஹோட்டல் கிளியரன்ஸுக்கு கிரெடிட் கார்டை வச்சு தான் கிளியர் பண்ணலான்னு இருக்கேன். ஏன் கவலைப்படுறீங்க? இப்பெல்லாம் எவன் கேஷ் கொடுக்குறான்? தேய்க்கிறவன்லாம் இதுல தான் தேய்க்கிறான். நீங்களும் இதுலயே தேங்க. தவறே கிடைக்க மாட்டேங்குது. நாயகன் கமலம். பார்க்க அப்பு கமல் மாதிரி இருக்கான். சிம் கார்டு இருந்தால் தானே சிக்னல் வரும். சுட்டியா என்ன? ம். ஏய், சிம் கார்டை சுட்டியா என்ன? ஃபோனை தூக்க வேண்டியதானே? ஏய், நீ எப்படிங்க? சார், எஸ்பி பரோல் ஆர்டர் கொடுத்துட்டு வர சொன்னார் சார். சார், நான் உங்களை இங்கே எதிர்பார்க்கவே இல்லை சார். எதிர்பார்த்தபடி இங்கே என்ன நடக்குது? நானே நாக்கு தள்ளி போய் நிற்கிறேன். பை பரவல் ஆர்டர் கொடுப்பா. ஐயா, நீங்கள் என்னை அக்யூஸ்ட் மாதிரி டீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயத்தை அவன்கிட்ட சொல்லிட்டீங்களா? உங்களை நாங்கள் கேவலப்படுத்தோமா? தேங்க்யூ. அதுக்கு தான் அவங்க பொண்டாட்டி இருக்காங்களே. போட்டோம். அவன்கிட்ட கொஞ்சம் நான் ஸ்மார்ட்டாக பேசிட்டு வந்துடுறேன். சசி சார், ஒரு சுப்பீரியர் ஆஃபீஸர் வெளியில் எங்காவது பார்த்தா இப்படித்தான் அவங்கள நான் எதிர்பார்க்கவே இல்லை சார் சொல்லுவீங்க? இல்லை சார். சஸ்பெண்ட் பண்ணிடுவோம். எவன்டா உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாவன்? வா, ஒரு போலீஸ்காரனுக்கு காக்கி சட்டம் மட்டும் இல்லடா, அதை வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நல்ல கஞ்சி போட்டது மாதிரி இருக்கணும். எஸ் சார். என்ன விஷயம் சொல்லு. நேற்று ஃபைலை கொடுக்கறதுக்காக உங்கள் வீட்டுக்கு போயிருந்தேன் சார். அப்போ லேண்ட்லைனில் ஒரு கால் வந்தது சார். அதை நான் தான் சார் அட்டன் பண்ணேன். யார் பேசுனது? மேடம் லண்டன்லேருந்து பேசினாங்க சார். உங்கள் மொபைல் ஃபோனுக்கு ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்களா? அது சுவிட்ச் ஆஃபாகவே இருந்ததா சார். அவளுக்கு தாண்டா நான் காலையிலேருந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், டவர் கிடைக்கல. அவன் என்ன சொன்னா அப்படியே சொல்லு. காலையிலேருந்து ட்ரை பண்ணுறேன், நான் ஊரில் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அந்த புறம்போக்கு செல்ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு எங்கே சுற்றிக்கிட்டு இருக்குன்னு தெரியலையேன்னு சொன்னாங்க சார். சரி, அந்த நாயை எங்கே பார்த்தாலும் தரன்னு வீட்டு வந்து வீட்டில் கட்டி போடுன்னு சொன்னாங்க சார். போதும். இன்னொன்று சொன்னாங்க சார். போதும்டா. சொல்லி முடிச்சிடுறேன் சார். அடுத்த முறை ஃபோனை எடுக்கலன்னா பிஞ்சு போன செருப்பாலி அடிப்பேன்னு சொன்னாங்க சார். காதில் பஞ்சு வைக்கிறதுக்கு முன்னால் ஒரு லிமிட்டாக தானே பேசிக்கிட்டு தெரிஞ்சா இடையில இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருப்பா. இவன் அன்லிமிட் அடிக்கிறானா தெரியலையே சார். வார்த்தையில் கஞ்சியை போட்டு சரியாக செஞ்சுட்டேனா சார்? கஞ்சி மட்டும் தான் போட சொன்னேன், நீ அயனு சேர்த்து பண்ணிட்டாடா. தேங்க்யூ சார். பாய். பாய். வரேன் சார். பாய். வராத. நம்மளும் போகலாம்டா. அப்போ நாங்கள் கிளம்புறோம் சார். சரி வாடா கிளம்பலாம். நாங்களும் புறப்புறோம் சார். தம்பி, 4 பேருமா போறீங்க? ஆமாம். என்னடா அது பணத்தோட என்னை தனியாக விட்டு போறீங்க? எனக்கு பயமா இருக்குமேப்பா. சார், உங்கள் பொண்டாட்டியோடவே வாழ்ந்துட்டீங்க, இந்த பணத்தோட வாழ மாட்டீங்க. நீங்கள் வாழ்வீங்க சார். சாமி சரணம் ஐயப்ப சரணம், சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமி. ஆதி, அண்ணனை கொண்டு பரோலில் வெளியே வரான். ஐயப்போ சாமி. 1 2 3 மாஸ்டர், 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 ரஜினி சார் பர்த்டேக்கு நம்ம போட்டோம் போஸ்டர்லாம் அந்த கவுன்சிலர் ஆளை விட்டு கிழிச்சிட்டு இருக்கா மாஸ்டர். ஏன் கிளிக்கிறீங்க கேட்டதுக்கு என்ன போட்டு அடிச்சிட்டா மாஸ்டர். டேய், 2 ஓட்ட தெரியாத சேர்த்து ஓட்டுறான் மாஸ்டர். இவங்க தான் மாஸ்டர். என்ன இங்கே பாருங்க. தோபாரா ஜாகி ஜான் வந்துக்கிறாரு. 36 சாம்பர் ஆஃப் த ஷாலின், 7 ஸ்டெப்ஸ் ஆஃப் குங்ஃபு. மாஸ்டர் டீச் மீ குங்ஃபு. என்ன ஆள் ஃபேஸை பாருங்களேன், மறைக்கிறத பார்த்தா பயமா இல்லை? ஆமாண்டா, பார்க்கறதுக்கே டெரர் ஆகுறாரு. கண்ணுக்குன்னெல்லாம் பாரு சவுந்து போச்சு. டேய், பல்ல வேற கடிக்கிறாரா. எனக்கு எதுக்கு வம்பு? ஐயோ டேய், அந்த போஸ்டர் எடுத்துட்டு வாங்கடா, மறுபடியும் ஒட்டிடுறேன். டேய், அந்த பசையை நல்லா தடவிட்டாங்கடா. கீழ்ச்ச போஸ்டரை ஒட்டியாச்சு. கண்ணு தெரியாதுல்ல? ட்வாயிங் ட்வாயிங். இப்ப தெரிதா? வர்த்தா குங்ஃபு ட்ரெஸ்ல வந்தா பயந்துருவோமா? செம்மன்.
செஞ்சிட்டீங்கண்ணே. பார்த்தல எப்படி கலாச்சன்ட்டு. ஏன்டா போஸ்டர் கிழிச்ச? அப்படிதான்டா கிழிப்போம். இது எங்க ஏரியா, எங்க கட்சி தலைவர் போஸ்டர் தான் ஒட்டுவோம். உங்க ரஜினி என்ன பெரிய